நன்றி அண்ணா, நன்றி. அனைத்து கோடீஸ்வர சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வளவு நேரம் நாதன் வந்து மிக அருமையாக பிளானை வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டேஜா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இதுக்கு யார் மூல காரணம், யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே தெளிவா சொன்னாங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வந்து மனசு அலைபாயத்தான் செய்யும். ஏன்னா எல்லாருக்குமே பண தேவைகள் நிறைய இருக்கு. பட் எதுவுமே உடனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து பெரிய ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எம்எல்எம் ஆகட்டும், ஆர்ஓஐ கான்செப்ட் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே இன்னைக்கு போட்டா நாளைக்கு பணம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா சேர்றவங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து கடைசியில சேர்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதை வந்து எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி எந்த கான்செப்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோஃபில் ப்ராசஸ். அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து க்ரௌடு கூட கூட உங்களுக்கு ஃபண்ட் வரும். பட் மற்றபடி எந்த கான்செப்டா இருந்தாலும் நாதன் சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்க உழைப்பை கொடுத்து அது மூலம் வர்ற வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு வருமே தவிர்த்து உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்காது. அதுக்கும் நீங்க வந்து என்ட்ரிஸ் போட்டுதான் ஆகணும். அதுக்கு போடாம இருக்க முடியாது. அதுக்கு போட்டா தான் உங்களுக்கு இன்கமே ஸ்டார்ட் ஆகும். பட் நமக்கு வந்து நீங்க வந்து ஹெல்ப் ரிசீவ் பண்றதுக்கு எந்த ஒரு டைரக்டரும் கொடுக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. இது வந்து நீங்க ஹெல்ப் ரிசீவ் பண்றதுக்கு தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோமே தவிர்த்து நமக்கு நெட்வொர்க்கு, க்ரௌடு இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அதுக்கு உயிர் மூச்சு ரெஃபரல். இதை வந்து மாற்றவே முடியாது. திரும்பவும் நான் சொல்றேன், எந்த ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னாலும் அதுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வேணும். கஸ்டமர்ஸ்னா யாரு? பீப்புள். எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஐடிஸ் வேணும். நம்பர் ஆஃப் ஐடிஸ் வந்து பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து எது இருந்தாலும் மக்கள் கூடுதலா இருந்தாத்தான், அதாவது கூட்டம் கூடுதலா இருந்தாத்தான் அவங்க ஜெயிக்க முடியும். இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதுதான் சொன்னேன், உங்களுக்கு பிசினஸ் ஆகட்டும், கான்செப்ட் ஆகட்டும், எம்எல்எம் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் நம்பர்ஸ் ஜாஸ்தியா இருந்தாதான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து நம்பர்ஸ் ஜாஸ்தியாகிறது வந்து நம்ம கம்பெனி மூலமா பண்ணாலுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது. நெட்டு கட்டாய் வருது. இப்ப கேக்குதா? ஓகே, இப்ப கேக்குது. உங்க ரெஃபரல் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எந்த ஒரு கான்செப்ட்ல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து இதுல வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் கொடுக்கும். பேசிவா, அதாவது நீங்க அந்த ஐடிக்காக நீங்க ஜாயின் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்க அதுக்காக எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பண்ண வேண்டியது அவங்க அக்செப்ட் பண்ணி அப்கிரேட் பண்றாங்களான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து நீங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ ஃபுல் டைம் நெட்வொர்க்கர்ஸ் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு போட்டோன்னு எனக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை, அதனால ஒரு சிலர் கொஞ்சம் டைவர்ட் ஆனாங்க. அதுக்காகத்தான் வந்து இன்ஸ்டன்டா நம்ம ஸ்பான்சர் இன்கம் கொண்டு வந்தோம். ஒரு ஐடிக்கு 300 ரூபா, அதாவது 3 பிளானையும் சேர்த்து எடுக்கும்போது அப்போ வந்து நீங்க வந்து சாதாரணமா ஒரு 2 பேர் 3 பேர் டெய்லி நீங்க வந்து ஐடி எடுக்க முடியும், ரெஃபரல் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும் போதும் உங்களுக்கு டெய்லி ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சாதாரணமா இதன் மூலமா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இன்கமும் கிடைச்சிருது. அடுத்து உங்களுக்கு 2ஆம் மாசத்துல இருந்து நம்ம இந்த 4 ஸ்டெப் ஃபார்முலா ஃபாலோ பண்ணும்போது, அதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன், உங்களுக்கு 2ஆவது மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உங்களோட டைரக்ட் ரெஃபரலுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு 2nd மந்த்ல இருந்து அவங்களை அக்செப்ட் அப்கிரேட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து 3 மாசம் அல்லது 4 மாசத்துக்குள்ள உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். 3rd லெவல் வர ஆரம்பிச்சனாலே உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம், உங்களுக்கு பேசிவ் ஸ்பான்சர் இன்கம் வர ஆரம்பிச்சிடும்.
ஒவ்வொரு ஐடிக்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். பேசிக்ல ஸ்டாண்டர்ட்ல 1500, எலைட்ல 2500. கிட்டத்தட்ட ஒரு ஐடிக்கு 3வது லெவல் ஒருத்தர் கிராஸ் பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுக்கு ஒரு ஐடிக்கு மட்டும் 3rd லெவல் இன்கம் மட்டும் வரும். இது வந்து ஒரு 4 மந்த் ஆர் 5th மந்த்துக்குள்ள 100% இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா வந்துடும் உங்க டவுன்லைன் எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு நீங்க கிரவுட் ஃபண்ட் வாங்குறதோட ஒரு மிகப்பெரிய தொகையா வரும். ஏன்னா கிரவுட் ஃபண்ட் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற எனக்கும் அதுதான், அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் ஜாயின் பண்ண போறவருக்கும் அதுதான். அதுல வந்து மாற்றம் எதுவுமே எவ்வளவு விட்டு விட்டு கேக்குதாண்ணா? ஆமா விட்டு கேக்குது. அது என்னன்னு தெரியல, நெட்வொர்க் கொஞ்சம் டிராப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி பாத்துக்கலாம். அதான் இப்ப வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 5,62,68,200 உங்களுக்கு கிடைக்குதுங்கும் போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? அவரை சேர்த்து விடுறது மட்டும் தான் நீங்க பண்ணிருக்கீங்க, மற்றவருக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இவ்வளவு பெரிய தொகை உங்களுக்கு எந்த கான்செப்ட்லயும் கிடைக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு. பட் நேத்து நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தப்பான வேலைகள் பண்றதுனால அவங்க ஐடியா வந்து பிளாக் பண்ணிருக்கு அப்படின்னு. அவங்க இன்னைக்கு உங்க எல்லாரும் மேக்சிமம் நிறைய லீடர்ஸை கூப்பிட்டு நீங்க வந்து இனிமேல் உங்களுக்கு குரோர்பதியெல்லாம் வராது, நீங்க அப்கிரேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தவறான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பக்கம் ஏன் ஐடியா பிளாக் பண்ணீங்கன்னு கஸ்டமர் கேர்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. இங்க வராதுன்னு சொல்றவங்க ஏன் என்கிட்ட வந்து கேட்கணும்? கஸ்டமர் கேருக்கு மாறி மாறி கூப்பிட்டு என் ஐடி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பிளாக் ஆயிருக்கு, ஏன்னு கேட்கணும். அவங்களுக்கு காரணங்களும் தெரியும். இதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு பணம் வராதுன்னு தெரியும். இதுல பணம் வராது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றவங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வராது, அதனால என்கிட்ட இந்த கான்செப்ட்ல சேருன்னு உங்களை எல்லாத்தையுமே டைவர்ட் பண்றவங்க ஏன் ஐடியா பிளாக் பண்ணி, ஏன்னா வராத பணத்துக்கு ஏன் இவங்க வந்து கூப்பாடு போடணும்? நல்லா யோசித்து பாருங்க மக்களே. அதனால யாரு என்ன தவறான செய்திகள் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு பணம் வரப்போறது நிச்சயம். இப்ப என்ன, அந்த 22,000 பேர் வரல, கூட சேர்ந்து இவங்க ஒரு 10 பேர் போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் புதுசா கான்செப்ட் ஆரம்பிச்சு ஒர்க் பண்ற மாதிரி திரும்பவும் நாங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அதான் சொன்னேன், 7 இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இன்னும் ஒரு மாசத்துல இது எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ணி கொண்டு வரோங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஏன்டா நம்ம தேவையில்லாம இப்படி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோன்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து எந்த ஒரு தவறான செய்தி யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ரெண்டாவது, வேற கான்செப்ட் நான் இப்பவும் சொல்றேன், வேற எங்கேயும் போய் நீங்க ஏன் பண்றது ஒரு மிக மிக சிரமம். வேணும்னா ஒருத்தருக்கு கிடைக்கலாம், பட் டவுன்லைன் எல்லாரும் உங்க டவுன்லைன் எல்லாருமே நீங்க ஏன் பண்ணாலும் உங்க டவுன்லைன் 100% பாதிக்கப்படுவாங்க. பட் இதுல வந்து உங்க டவுன்லைன் என்னைக்குமே உங்களை வாழ்த்துவாங்களே தவிர்த்து என்னைக்குமே வந்து என் காசு போச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அது மாதிரிதான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நீங்க வந்து தேவையில்லாம அதர் கான்செப்ட்ல போய் உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட வேண்டாம். உங்க நம்பிக்கையை வந்து உங்க டவுன்லைன்ட்ட குறைச்சிடாதீங்க. அதனாலதான் நான் வந்து திரும்ப திரும்ப இந்த இதை சொல்றேன். இப்பவும் சொல்றேன், இன்னும் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க. இப்ப லேட் ஆயிருச்சு, ஆனது ஆகட்டும். இனி வந்து அதை எப்படி ஸ்பீடப் பண்றோங்கிற ஒர்க்கை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் ஒரு 1 மந்த்ல திரும்ப நம்ம பழைய ஸ்டேஜுக்கு வந்துருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 100% நீங்க வெயிட் பண்ணதுக்குள்ள பலன் கிடைக்கும். நான் அதைத்தான் சொன்னேன், விதையை போட்டுட்டோம், நோண்டி பார்க்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உங்க வளர வைக்க வேண்டியது, அதுக்கு உரம் போடுறது வைக்க வேண்டியது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். களை எடுக்கிற வேலை முடிஞ்சது, இனி உரம் போடுற வேலை தான், அதை நாங்க பாத்துக்கிறோம். அதனால தைரியமா இருங்க. நம்ம இந்த இதுல 100% சக்சஸ் பண்றோம். மாற்றம் ஒன்றே மாறாதது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலைமையும் நமக்கு மாறும். இந்த நெகட்டிவா அவங்க கொண்டு வர்றதையும் நம்ம ஏறி மிதிச்சு பாசிட்டிவ் ஆக்கி அது மேல ஏறி வெற்றி நடை போட்டு நம்ம வீர நடை போட்டு போக போறோம். அதை பார்த்து அவங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் தேவையில்லாத இந்த வேலையை பார்த்தோம், ஒழுங்கா நம்ம இதுலயே இருந்திருக்கலாம், ஏன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்பவும் சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மாற்றம் ஒன்றே மாறுறது. அந்த மாற்றத்திற்காக வேலை செய்யுங்க. ஒர்க் ஃபார் சேஞ்ச்.
உங்க வருங்காலத்துக்காக வேலை செய்யுங்க. ஒர்க் ஃபார் ஃபியூச்சர். இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க. ஒர்க் ஃபார் சேஞ்ச், ஒர்க் ஃபார் ஃபியூச்சர். இந்த ரெண்டு ஆஸ்பெக்டுக்கு உங்களுக்கு நான் சொல்ற 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா. ஸ்டெப் 1, திரும்ப திரும்ப நான் ஏன் உங்களுக்கு டெய்லி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இதுல வந்து தினம் தினம் சொல்லி மனசுல ஏத்துனீங்கன்னா தான் இது வந்து நமக்கு மனசுல ஏறும். நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தீர்மானத்துக்கு வரணும். 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா. இதை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 இயர்ல நீங்க ஜாயின் பண்ணி 1 இயர் இல்லாட்டி இப்ப இந்த அடுத்த மார்ச்சுக்குள்ள கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப ஜாயின் பண்ண எல்லாரும் அடுத்த மார்ச்சுக்குள்ள மினிமம் கோடீஸ்வரனா இருக்கணும். இது வந்து நம்மளோட தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம பேக் அடிக்க போறதே கிடையாது. நமக்கு வந்து அடுத்த மார்ச்சுக்குள்ள இப்ப ஜாயின் பண்ண எல்லாருமே மினிமம் ஒரு கோடீஸ்வரனா இருக்கணும். அடுத்தது 2 வருஷத்துக்குள்ள, அதுக்கு 2026 மார்ச்சுக்குள்ள மெயின் ஐடியில மட்டும் ஏர்ன் பண்ணா கூட மினிமம் 60 கோடிக்கு அதிபதியா இருக்கணும். குளோனிங் ஐடி அதுக்கப்புறம் வரட்டும். அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு. பட் இந்த மெயின் ஐடியில நம்ம ஃபுல் சைக்கிள் அச்சீவ் பண்ணியே ஆகணும். இது 2 தான் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கணும். நல்லா யோசித்துக்கோங்க. நம்ம பிளான் போட்டதே வந்து எந்த ஒரு எளிய மனிதனும் அவன் வந்து செல்வ செழிப்போட தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னாலே நமக்கு பணம் தான் தேவை. பட் நம்ம வந்து சொல்றது செல்வ செழிப்போடு. அதுதான் சொல்றேன். ஒரு வருஷத்துல அடுத்த மார்ச் 2025 நம்ம வந்து மினிமம் கோடீஸ்வரன் ஆகணும். மார்ச் 2026 60 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகணும். இதுக்கு வந்து அந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 1, ஜாயின் பண்ண 30 நாளைக்குள்ள 10 ஆக்டிவ் ஐடிஸ். 3 பிளான்ல அண்ணன் சொன்ன மாதிரி தெளிவா சொன்னாங்க. 3 பிளான்லயும் சேர்த்து 10 ஆக்டிவ் ஐடிஸ். நீங்க ஃபேமிலி ஐடி போடுங்க, அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கவுண்ட் எடுக்காதீங்க. அடுத்து 200 ஐடி போடுறீங்களா, அதையும் கவுண்ட் எடுக்க வேண்டாம். 3 பிளான்லயும் சேர்த்து 1300 அவங்களை கெட்ட வச்சு மினிமம் 10 பேர் ஒர்க்கிங் ஐடி எடுங்க. ஸ்டெப் 2, அதை அவங்கள டூப்ளிகேட் பண்ண வைங்க. அந்த 10 பேரையும் இதே மாதிரி ஆக்டிவா 10 ஐடி கொண்டு வர சொல்லுங்க. அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 30 நாள். இப்ப பாத்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு 110 பேர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 3rd லெவல் அந்த 2nd ஸ்டெப்ல போட்டவர் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களோட டைரக்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரௌடு ரொம்ப குயிக்கா சேரும். அப்ப கிரௌடு கூடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சீக்கிரம் பணம் வரும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டெப் ஃபார்முலா ஃபாலோ பண்ணீங்கன்னா 45 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள மினிமம் வந்து ஒரு லெவல் உங்க டீம் கிராஸ் ஆயிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3rd மந்த் உங்களுக்கு ஸ்டெப் 3 இம்மிடியேட்டா அக்செப்ட் கொடுக்க வைக்கிறது. அதே நேரத்துல 4th ஸ்டெப்பும் இம்மிடியேட்டா அப்கிரேட் பண்ண வைக்கிறது. இந்த ரெண்டையும் 4 ஸ்டெப். ஸ்டெப் 1 நம்ம ஜாயின் பண்ணி 30 நாளைக்குள்ள 10 ஆக்டிவ் ஐடிஸ். ஸ்டெப் 2 அந்த 10 பேரை நம்ம திரும்ப அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 30 நாளைக்குள்ள அவங்களும் ஆளுக்கு தலைக்கு 10 ஆக்டிவ் டைரக்ட் ரெஃபரல் போட வைக்கிறது. ஸ்டெப் 3 அவங்கள பணம் ரிசீவ் பண்ணோன்னா அக்செப்ட் பண்ண வைக்கிறது. ஸ்டெப் 4 வந்து அக்செப்ட் பண்ண உடனே அப்கிரேட் பண்ண வைக்கிறது. இதை பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் இதை பண்ணோம் அப்படின்னா, நான் சொல்ல 2 வருஷம் சொன்னேன், 2 வருஷம் தேவையில்லை, 1.5 வருஷத்துக்குள்ள எல்லாரும் 60 கோடிக்கு அதிபதியா இருப்பீங்க. இது வந்து நடக்கக்கூடிய சாத்தியம். நடக்குமா நடக்காதுன்னு இல்ல, அசாத்தியமா நினைக்கிறத சாத்தியம் ஆக்குறதான் ஒரு வெற்றியாளனின் வேலை. நம்ம வந்து வெற்றியாளனா மாறணும் அப்படின்னா இதை நம்ம நடத்தி காட்டலாம். ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்புமே வந்து நம்ம பிளான் பண்ணா ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம். இதை வந்து மைண்ட் செட்டுக்குள்ள ஏத்தணும். அதான் நான் சொன்னேன், நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மார்ச் 2025 கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கறத முதல்ல ஏத்துங்க. அடுத்து மார்ச் 2026 60 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகியே தீரணும். இதுக்கு வந்து இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா பண்ணீங்க அப்படின்னா 100% சக்சஸ் ரேஷியோ இருக்கு. இதுல மாற்றம் கிடையாது. மற்ற யார் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் டைவர்ட் ஆகாதீங்க. எதுலயும் போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வர்ற பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலிக்கு செலவழிங்க. ஓகேங்களா? இது வந்து நடக்கும். இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க டவுன்லைனுக்கும் இந்த 4 ஸ்டெப்பை உங்களுக்கு ரெகுலரா சொல்லி கொடுங்க. ஏற்கனவே ஐடி போட்டு முடிச்சவங்க 100 பேர் 200 பேர் போட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இன்னொரு 30 நாள், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணதை நினைச்சு 30 நாளைக்கு இன்னொரு 10 ஆக்டிவ் ஐடி போடுங்க.
போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் வந்து திரும்ப ஸ்பீடப் எடுக்கும். எல்லாத்துக்கும் சீக்கிரம் முந்தி வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் 30 நாள் 15 நாள் 30 நாள்ல வரும், செகண்ட் லெவல் 1.5 மாசத்துல வரும், தேர்ட் லெவல் 2 மாசத்துல வரும். இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வர ஆரம்பிக்கும். இப்படி பார்த்தோம்னா மார்ச்சுக்குள்ள 6 லெவல் 100% முடிஞ்சிடும். அடுத்து 7 8 உங்களுக்கு 1.5 வருஷத்துல முடிஞ்சிடும். இதுதான் நான் சொன்னேன். இந்த சக்சஸ் ஃபார்முலா வந்து இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலாவை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 100% ஜெயிச்சிடலாம். இதுல இருந்து மாற்றம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல மீட்டிங் கம்மிங் சாட்டர்டே 18th அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் டு ஆல் மீட்டிங் தான், யாருனாலும் வரலாம். இன்விடேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்ல அனுப்பியிருக்கு. இது பத்தி தெரியாதவங்க உங்க அப்ளைன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல பாருங்க, இல்லாட்டி அலெக்ஸ் அண்ணா, நாதன் அண்ணா, அசோக் அண்ணா யார்ட்டனாலும் கேளுங்க. டாப் லீடர்ஸ் ஜஸ்டின் அண்ணா இருக்காரு, டிராஸ்டன் இருக்காரு, இவங்ககிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. அடுத்தது சேலத்துல 19th சண்டே ஆபீஸ்ல வச்சு மீட்டிங் இருக்கு. அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் நீங்க அதுக்கு இன்வைட் பண்ணி வர சொல்லுங்க. நான் 19th சேலம் மீட்டிங்கும் போறேன். அடுத்து 26th சிவகாசியில ஹால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேயும் ஒரு பெரிய மீட்டிங் போடுறதுக்கு ப்ரொபோசல் இருக்கு. அது ஹால் பார்த்தாச்சு அப்படின்னா அதையும் நாங்கள் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டிருக்கோம். அது மாதிரி ஜூன் 8 சென்னையில் வச்சு மீட்டிங் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் சென்னையில் யார் யார் இருந்தாலும் அனுப்பி விடுங்க. அதுக்குள்ள இன்விடேஷனும் உங்களுக்கு இன்னொரு 2 daysல உங்களுக்கு எல்லாமே அனுப்பி விட்ருவோம். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப ஒர்க்கை ஸ்பீட் பண்ணியாச்சு. அதனால யார் நெகட்டிவா பேசினாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம எய்ம் குறிக்கோள் ஒண்ணு தான். மார்ச் 2025ல கோடீஸ்வரன் ஆகிறோம். மார்ச் 2026ல 60 கோடிக்கு அதிபதி ஆகிறோம். இதுக்கு கண்ணை மூடிட்டு இந்த 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டியல, ஆட்டோமேட்டிக்கா குதிரை உங்களை கொண்டு போய் அங்க சக்சஸ் குரோர்பதியில கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் இத்தனை பேர் என்னோட ஸ்பீச்சை கேட்கறக்க வந்தமைக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணா, நன்றி 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 நன்றி. அவ்வளவுதான், மேட்ரு அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் சொல்ற மாதிரிதான். சோ அண்ணன் சொன்னதை வந்து நான் திரும்பி மாத்தி சொல்ல விரும்பல. எல்லாரோட மைண்ட்லயும் அதே தான் இருக்கணும். அண்ணனோட பேச்சு தான் கம்ப்ளீட்டாட்டு இருக்கணும். அது நம்மளோட வேகத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒரு காரணமா வச்சு இந்த நாள் இனி இந்த நாளாக அமைந்தது. இனி நாளையும் இது போல ஒரு மீட்டிங்ல நம்ம சந்திப்போம். 8 மணிக்கு வேற ஒரு லீடராட்டு. நாளைக்கு அண்ணன் வருவாங்க. எல்லாருமே வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நீங்க இடத்த கொடுத்துறாதீங்க. கம் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். குட் நைட் சார். தேங்க்யூ சார், எம்டி சார், தேங்க்யூ.